இரவு 11:55. அடுத்த நாள் மார்னிங் நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ் மேங்கோ கேக் ஆர்டர் இருந்தது. அது மார்னிங்கே டெலிவரி பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ நைட் நான் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இல்லைனா ஃப்ரெஷ் மேங்கோ கேக் இது வந்து எப்பயும் போல் நம்ம பேஸ் ரெடி பண்ணியாச்சு. தென் சுகர் சிரப்னால் சோக் பண்ணிவிட்டு தென் விப்பிங் க்ரீம் வந்து ஒரு லேயர் வந்து கொடுத்துட்டு தென் ஃப்ரெஷ் மேங்கோஸ் ஃபுல்லாகவே ஃபில்லிங்ஸ் கொடுத்தாச்சு. தென் இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி 3 லேயர்ஸுமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. எப்பயுமே சொல்லுவீங்க, நீ என்னப்பா வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணுற, பேக் பண்ணுற, எப்போ வேணாலும் தூங்கலாம் எந்திரிக்கலாம். நான் நிஜமாக ரியாலிட்டி என்னென்னா நான் மோஸ்ட்லி நைட் தான் பேக் பண்ணுவேன். நீங்கள்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது தான் நான் வேலை பண்ணிகிட்ருப்பேன் மோஸ்ட்லி. தென் இது வந்து ஒரு பிகாச்சு தீம் கேக். பிகாஸ் அவங்க பையனுக்கு பிகாச்சு பிடிக்குங்காட்டி இந்த தீமில் கேட்டிருந்தாங்க. நான் அதோட கண், டங்க்கு இது எல்லாமே வந்து ஃபாண்டன்ட்டில் வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டேன். அந்த டங்க் மட்டும் கொஞ்சம் பெருசாக போயிடுச்சு. தென் அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி ப்ளேஸ் பண்ணியாச்சு. தென் நான் இயர்ஸ் ப்ளேஸ் பண்ணி பார்த்தேன். ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருந்தது. பட் அந்த இயர்ஸ் வந்து ட்ராவலிங் அப்போ உடஞ்சிருமோ அப்படிங்கிற கொஞ்சம் பயம் இருந்தது. அதனால் அந்த இயர்ஸ் மட்டும் தனியாக கொண்டு போய் கஸ்டமர் ப்ளேஸில் ப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்டு வந்தாச்சு. See you on next video. கஸ்டமைஸ் கேக்ஸ் உங்களுக்கு வேணால்